إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. தனிமையிலும் கூட்டத்திலும் இருளிலும் வெளிச்சத்திலும் அல்லாஹிற்கு பயந்து அவனுக்கே அடிபணிந்து நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணத்தை தழுவக்கூடிய நசீபை நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நாம் ஈன்றெடுத்த நமது குழந்தை செல்வங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நடைபெற்று கொண்டிருப்பதால் வழமை போல் இல்லாமல் சற்று முன்பாக இந்த ஜும்ஆ முடிக்கப்படும் என்கிற தகவலோடு இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையை நான் துவங்குகின்றேன். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் நம்மை எந்த விஷயம் தொட்டாலும் அல்லது தொட்டுவிட்டு விடை பெற்றாலும், தொடும் சமயத்திலும் நம்மை விட்டும் விடைபெறும் சமயத்திலும் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தரும். நமது பள்ளி பருவம் கல்லூரியின் பக்கம் முன்னேறக்கூடிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தது. கல்லூரி பாடம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், நாகரீகம் என்றால் என்ன, இது போன்ற பாடங்களை நமக்கு கற்றுத்தந்தது. நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில நல்ல நண்பர்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருவார்கள். நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில கெட்ட நண்பர்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருவார்கள். இப்படி நம்மை எந்த விஷயம் தொட்டாலும், நம்மை விட்டும் விடைபெற்று போனாலும், அது தொடும் சமயத்திலும் நம்மை விட்டும் விடைபெறக்கூடிய சமயத்திலும் ஒரு நல்லதொரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். அந்த அடிப்படையில் தான் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை தொடுகிறது. தொட்ட ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று கொண்டுதான் இருக்கிறது. நம்மை தொடக்கூடிய அந்த ரமலானும், நம்மை தொட்டுவிட்டு விடைபெறக்கூடிய அந்த ரமலானும் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை குறித்து, இந்த ரமலானில் நோக்கப்படக்கூடிய இந்த நோன்பை குறித்து சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களுக்கு இறையச்சம் என்கிற இந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. அந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்த அந்த இறையச்சம் என்கிற அந்த பாடத்தை நமது உள்ளத்தில் சரியான முறையில் பதிய வைத்தோமா?
நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றோமா என்று நம்மை நாமே பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நோன்பு 25, இன்னும் 4 நோன்பு அல்லது 5 நோன்புகள் மீதமாக இருக்கிறது. இந்த வருட ரமதான் நம்மை தொட்டு விட்டது, விடையும் பெற இருக்கிறது. அடுத்த வருடம் இந்த ரமதான் நம்மை தொடுமோ அல்லது மண்ணை நாம் தொடுவோமோ என்று தெரியாது. ஆனால் அது கற்றுத்தந்த பாடம் நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரப்பமாக இருந்ததென்றால் அந்த மண்ணை தொடும் பொழுது அந்த மண்ணு நமக்கு விசாலமானதாக ஆகிவிடும். இந்த வருட ரமதான் நமக்கு அல்லாஹ் சொல்வதை போல இறையச்சத்தை நமக்கு தந்திருக்கிறதா இல்லையா என்பதனை எப்படி பரிசோதனை செய்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சில வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருவான். இறை நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் உனது செயல்பாட்டில் இப்படிப்பட்ட மாற்றங்களை நீயே உணர்வாய் என்பதாக திருமறை நமக்கு சொல்லி தருகிறது. என்ன மாற்றம்? சூரத்துல் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் அல்லாஹ் சொல்வான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன, நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி அவனிடம் நினைவு கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்பட்டதென்றால் அவர்களின் ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எது போன்ற சூழல் தன்னை தொட்டாலும் அல்லாஹுவையே அவர்கள் முழுமையாக சார்ந்திருப்பார்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்றான். ஏதேனும் ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்ய இருப்பதாக சூழல் ஏற்பட்டதென்றால், அல்லாஹுடைய சிந்தனை வந்ததென்றால் அந்த பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். குர்ஆனை படிக்கும் பொழுதோ மற்றவர்கள் படிக்க நாம் கேட்கும் பொழுதோ நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். எது போன்ற சூழல் வந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த 3 உணர்வும் நமக்கு வந்ததென்றால் இறை நம்பிக்கை நமது உள்ளத்தில் வந்துவிட்டது என்பதனை நாம் உறுதியாக நம்பலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? தக்வா உடையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தாராளமாக அவர்கள் செலவு செய்வார்கள், கஞ்சத்தனம் பட மாட்டார்கள். மொத்த 5 விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கலாம். மொத்த எத்தனை பண்புகள்? 5 பண்புகள். இப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? இறையச்சம். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் இந்த 5 விஷயங்களும் குடிபெயர்ந்து விடும். நம்ம பரிசோதனை பண்ணணும். அல்லான்னு சொன்னா பாவத்தை விட்டு நம்ம விலகிறோமா இல்லையா? குர்ஆன் ஓதும் பொழுது நமக்கு ஈமான் அதிகரிக்கிறதா இல்லையா? கஷ்ட நஷ்டங்கள் இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்கிற உணர்வோடு நாம் இருக்கிறோமா இல்லையா? தொழுகையை சரியான ஒரு முறையில நிலைநாட்டுறோமா? அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து மக்களுக்கு தான தர்மம் செய்யறோமா இல்லையா? இந்த 5 விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த 5ஐயும் நம்ம சரியா நிறைவேற்றோம் அப்படின்னா இந்த ரமலான் நமக்கு, இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்த பாடம் நமது உள்ளத்துல சரியான ஒரு முறையில பதிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரான்ல சொல்லி காமிப்பான். இதுவும் தக்வா உடையவர்களுடைய பண்பு என்பதாக திருமறை சொல்லி காட்டுகிறது. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய அந்த மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமியை விட விசாலமானதாக படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், இந்த மக்ஃபிரத்தையும் இந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் முத்தகீன்களுக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறார். முத்தகீன்கள் என்றால் யார்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, தன்னுடைய வசந்த காலத்திலும் தன்னுடைய வறுமை காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைல், கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபிஈன அனின் நாஸ், மக்களை மன்னிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்,
உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்றான். நமக்கு வறுமை வந்தாலும் வசந்தம் வந்தாலும் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யணும். 2வது விஷயம், கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக, மெண்டு விழுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வது வல் ஆஃபிஈனா அனின் நாஸ், மக்களை மன்னிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பண்புகள் நம்மிடத்துல வந்திருக்குதா இல்லையா? அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லதீன, சொர்க்கத்தை முத்தகீன்களுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த முத்தகீன்கள் யாரு தெரியுமா? இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அருவருப்பான மானக்கேடான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்துவிட்டால், அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹுடைய சிந்தனை அவர்களுக்கு வரும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? முத்தகீன்கள்னா யாரு தெரியுமா? ஒரு அருவருப்பான மானக்கேடான செயலை செய்துவிட்டால் உடனே அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் வருமா. அந்த பயத்தின் காரணமாக ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தான் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், நான் செய்த பாவத்தை அந்த அல்லாஹ்வை தவிர வேற யார் மன்னிக்க முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு வருமா. வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே தான் செய்வது தவறுதான் என்று தெரிந்து அந்த தவறில் அவர்கள் நீடித்திருக்க மாட்டார்கள். முத்தகீன்கள்னா யாரு? ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே அல்லாஹுடைய அச்சம் வரும், உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பார்கள். அல்லாஹ்வை தவிர என்னை யார் மன்னிக்க முடியும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கிற அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வரும். தான் செய்வது தவறுதான் என்று தெரிந்தும் அந்த தவறில் நிலைத்திருக்க மாட்டார்கள். இதுல அல்லாஹ் 3 பண்புகளை சொல்றான். இந்த பண்புகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் சுப செய்தி சொல்றான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னத்துன், இவர்களுக்குத்தான் நான் சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். யாருக்கு? மேல சில பண்புகள் சொன்னமே, இதெல்லாம் இறையச்சமுடைய பண்பு. யாருடைய உள்ளத்தில் இந்த பண்புகள் வந்து விட்டதோ, யாருடைய செயல்பாட்டில் இந்த செயல்பாடுகள் வந்து விட்டதோ, அவர்களுக்கு நான் என்னுடைய மக்ஃபிரத்தையும் என்னுடைய ஜன்னத்தையும் நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் 2 சந்தர்ப்பங்கள்ல இந்த இறையச்சத்தை தொலைச்சிருவாங்க. 2 சந்தர்ப்பங்கள்ல. ஒண்ணு என்ன? பொன்னை பார்க்கும் பொழுது, மற்றொரு நேரம் பெண்ணை பார்க்கும் பொழுது. பெரும்பாலும் இந்த மனிதர்கள் பெண் பொன் இந்த 2 விஷயத்தில் தவறி விடுவார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்லையும் சொல்றான், மனிதர்கள் அதிகமாக தவறு செய்வது இந்த 2 விஷயத்துல தான். பெண் விஷயத்தில் நாம் தவறு செய்கின்றோமா? நமக்கு யூசுப் நபியினுடைய வரலாறு நம்முடைய சிந்தனைக்கு வரணும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர், நம்ம வாழக்கூடிய காலச்சூழல் எப்படி இருக்குன்னா, இந்த விபச்சாரத்தை விட்டும் இது போன்ற தவறுகளை விட்டும் நம்மால் எப்படி விலகி வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகிறது யூசுப் நபியினுடைய வரலாறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், வராவததுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப் வகாலத் ஹைதலக். யூசுப் நபி எந்த பெண்ணினுடைய வீட்டில் வளர்ந்தாரோ அந்த பெண், அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா யூசுப் நபியை தன் ஆசையின்பால் மயக்கி தவறின் பக்கம் அழைத்து கதவுகளையெல்லாம் மூடிய பொழுது கால மஆதல்லாஹ், யூசுப் நபி சொன்னாங்களாம், எல்லா விதமான தவறுகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது, தவறுகள் செய்தா யாருக்குமே தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது என்கிற சூழல் இருந்தும் கூட யூசுப் நபி சொன்னாங்க, கால மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்துல இந்த பாவத்தை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு வாலிப பருவம், வாலிப வயசு, அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மாவே தவறின் பக்கம் அழைக்கிறார். தவறு செய்தால் யாருக்கும் தெரியாது என்கிற சூழல் இருந்தும் கூட அந்த வாலிப பருவத்தில் தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்றிக்கொண்டாரே யூசுப். அவருடைய வரலாற்றை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடமாக சொல்லித் தருகிறான். சொன்னார்கள், இந்த பாவத்திலிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய்,
எனது ரப்பு எனக்கு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். நன்றி உணர்வை பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த நன்றி உணர்வு நம்ம கிட்ட இல்லாததின் காரணமாகத்தான் பெரும் பாவங்களிலிருந்து சின்ன சின்ன பாவம் வரையிலும் சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனசு உறுத்தலே இல்லை. தவறை செய்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் நம்மளை இவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருந்தும் கூட இந்த இழிவான காரியத்தை நம்மால் எப்படி செய்ய முடிகிறது? இந்த சிந்தனையே நமக்கு வராம சர்வ சாதாரணமா பாவங்களை செஞ்சுட்டு போறோமே, அதுக்கு என்ன காரணம்? யூசுப் நபி சொல்றாங்க பாருங்க, என் ரப்பு எனக்கு எவ்வளவு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ரப்புக்கு நான் எப்படி மாறு செய்வேன்? இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று இறுதியாக அவர் சொல்லி முடிக்கிறார். பெண் விஷயமாக என்றைக்காவது நாம் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்ததென்றால் இந்த அழகிய வரலாறு நமது சிந்தனைக்கு வர வேண்டும். பொன்னின் மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்த அந்த பொருளை இறைவழியில் செலவழிக்கும் பொழுது எங்கே நமக்கு இல்லாமல் போய்விடுமோ? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எங்கெல்லாம் நீங்க தான தர்மம் செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான் தெரியுமா? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் உங்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? என்னுடைய திறமையால நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு? என்னுடைய உழைப்பால நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு? என்னுடைய திறமையால நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு? நம்ம காசா? அல்லாஹ் சொல்றான் வமிம்மா ரஸக்னாஹும், நான் தான் உனக்கு தந்தேன். கருவறையில இருந்து வந்தமே என்னத்தை கொண்டு வந்தோம்? தாயினுடைய கருவறையில இருந்து இந்த உலகத்துக்கு வந்தமே என்னத்தை கொண்டு வந்தோம்? இடுப்புல அரணா கயிறு கூட கிடையாது. என் காசு, என் வீடு, என் காரு, என் பங்களா, என் சொத்து, என் அக்கௌண்ட், எது நம்முடையது? எதுவும் நம்முடையது கிடையாது. தாயினுடைய கருவறையில இருந்து வரும் பொழுதும் ஒன்னும் கொண்டு வரல, அதுதான் உண்மை. இறுதியாக அந்த மன்னரைக்கு சொல்லும் பொழுதும் நம்மோடு எதுவும் வரப்போவது கிடையாது, அதுதான் உண்மை. இதை தெரியாம என் காசை நான் எப்படி செலவு செய்வேன்? செலவு செஞ்சா குறைஞ்சிருமே, எனக்கு இல்லாம போயிருமே, நாளைக்கு என் பிள்ளைங்க 4 பேர்ட்ட கையேந்திர மாதிரி ஆயிருமே, அதனால செலவு செய்வதற்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். புகாரி இமாம் தனது கிதாப்ல பதிவு செய்வாங்க இந்த செய்தியை. ஒரு அன்சாரி தோழருடைய வரலாறு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த அன்சாரி தோழரை பார்த்து, லஹிகல்லாஹு லைலா அவ் அஜிப மின் ஃபஆலிகுமா, என் அருமை தோழரே, ஒரு அன்சாரி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் அருமை தோழரே, நேற்றிரவு நீரும் உன்னுடைய மனைவியும் செய்த அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷத்தால் மகிழ்ச்சி அடைந்தான், சிரித்தான் என்பதாக சொன்னாங்க. அந்த 2 பேரும் என்ன காரியம் பண்ணாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விருந்தாளி வராங்க வெளியூர்ல இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி, ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவருக்கு ஏதாச்சும் உணவு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு வரதுக்கு ஆள் அனுப்புனாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்க வீட்டுல எதுவும் இல்லையா, எதுவுமே இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, இவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, இவருக்கு யாராச்சும் உணவு கொடுக்குறீங்களா, உங்களுடைய விருந்தாளியா கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருச்சு, அல்லாஹ்வின் தூதரே, இவரை நான் கூட்டிட்டு போறேன் யார் ரசூலல்லாஹ். கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, அவர் வசதி படைத்தவர் கிடையாது, பெரிய மாளிகையில வாழக்கூடியவர் கிடையாது. பின்னாடி வரக்கூடிய செய்தி சொல்லி காட்டுது பாருங்க. அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளியை தன் வீட்டுக்கு அப்படி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவிட்ட ரகசியமா போய் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய ரசூல் ஒரு விருந்தாளியை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, அவரை நம்ம கண்ணியப்படுத்தணும், நம்ம கிட்ட என்ன உணவு இருக்குது அப்படின்னு. அந்த வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, என் அருமை கணவரே, வீட்டுல நம்ம குழந்தை சாப்பிடுவதற்கு கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த அன்சாரி தோழர் சொன்னாரு, சிறிது மாவாக இருந்தும் அது நம்முடைய குழந்தைக்கு தேவைதான், குழந்தை பசியாதான் இருக்குது, இருந்தாலும் நம்மை நாடி ஒரு விருந்தாடி வந்து விட்டார், அவரை நம்ம கண்ணியப்படுத்தணும், அதனால குழந்தை பசியால் அழுதாலும் அந்த குழந்தையை எப்படியாவது நீ தூங்க வச்சிரு, வந்த விருந்தாளிக்கு சிறிதாக இருக்கக்கூடிய அந்த மாவை நாம் விருந்தாக நாம் கொடுக்கலாம் என்பதாக சொல்லி ஒரு நாடகமும் ஆடி அந்த விருந்தாளியை வயிறு நிரம்ப செய்வதோடு மட்டுமல்லாமல் மன நிரம்பவும் செய்தார் அந்த அன்சாரி தோழர்.
மறுநாள் காலையில அந்த அன்சாரி தோழர் நபியினுடைய சபைக்கு வரும் பொழுது நபி சொன்னார்கள், என் அருமை தோழரே, நீர் செய்த காரியம் சாதாரணமானதா? விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய குழந்தையையும் நீரும் உன்னுடைய மனைவியும் நேற்றிரவு பசியோடு கழித்தீர்களே, இதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே ஒரு வசனத்தை இறக்குறான், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தங்களுக்கே தேவை இருந்த போதிலும் தங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களே, கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களே, அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை குறித்து இந்த வசனத்தை இறக்கினார். இன்னைக்கு நமக்கு என்ன பயம்? நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு காசு பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமே, நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா? சரி, நாளைக்கு நம்ம செத்து போனாலும் கூட நாம் சேர்த்து வைத்த அந்த பணங்காசை நம்மோடு சேர்த்து புதைத்து விடுவார்களா? எல்லாம் நமக்கு தெரிகிறது, ஆனால் ஏன் செயல்படுத்த மறுக்கிறோம்? செத்து போனா எதுவும் நம்ம கூட வராது அப்படின்றது நமக்கு தெரியுது, அப்பயே இந்த செயல்பாடு திருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதை போல இந்த ரமலான் மாதம் இவைகளையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, மன்னரையும் மறுமையும் தான் நிரந்தரம். அந்த மறுமைக்காக வேண்டி நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம், இதனை நமது வாழ்க்கையின் சிந்தனையாக நாம் அமைத்து கொண்டால் நமது வாழ்க்கை சீராக அமையும், நாளை மறுமையும் நமக்கு சொர்க்கமாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட முத்தகீன்களாக நாளை மறுமையை நினைத்து பார்த்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, இந்த வருட ரமலானினுடைய இறுதியை நாம் அடைந்து விட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நோன்பு பெருநாள் தர்மம், ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்களே, அதை பற்றி ஒரு சில தகவல்கள். நோன்பு பெருநாள் ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறாங்க? நம்ம நோன்பு வச்சிருப்போம், பாவமான காரியங்களை செஞ்சிருப்போம், வரம்பு மீறி ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அதற்கு பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமையும். மற்றொரு காரணத்தை சொல்லும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு அது உணவாக அமையும். பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு ஏழையும் பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது, எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதுக்கு ரெண்டு நோக்கம். ஒன்று, ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் செய்த பாவத்திற்குண்டான பரிகாரம். இரண்டாவது, ஏழை எளிய மக்களுக்கு உணவாக அது அமையும். அடுத்ததாக, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் கொடுக்கணும், ஆண்கள், பெண்கள், அடிமைகள், இந்த மாதிரி குழந்தைகள், எல்லாத்துக்கும். ஆனால் இன்னொரு செய்தி ஒன்று வருது, கருவறையில் 3 மாத கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பரவலான ஒரு சொல் ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்க தகுந்த ஆதாரங்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சிறுவர்கள், நம்ம பொறுப்புல யாராச்சும் இருக்கிறாங்க, முஸ்லிம்களாக இருக்கணும், வேலையாட்கள் கிடையாது. வேலையாட்கள் இல்லாமல் நம்ம பொறுப்புல நம்ம தான் முழுமையாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இதையும் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அடுத்ததாக, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, சுன்னத்துன்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் சுன்னத்து கிடையாது, ஃபர்ல். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பத்தி சொல்லும் பொழுது ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஃபர்லாக ஆக்கினார்கள். அவங்க கட்டாயமா இதை கொடுக்கணும், இது சுன்னத்து, இது நஃபிலு, கொடுத்தா நன்மை அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. யார் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம
இது இப்போ நம்மள அதில் கூடுதலாக என்ன அப்படின்னா, சில பேர் இப்படியும் சொல்றாங்க, யார் கொடுக்கணும் அப்படின்னா, யாருக்கு வந்து இந்த ஜக்காத்துடைய அளவு இருக்குதோ, இந்த ஜக்காத் கொடுப்பதற்கு யார் தகுதி உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அதுக்கு குரான்லையும் ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்லையும் ஆதாரம் கிடையாது. யார் கொடுக்கணும் அப்படின்னா, பெருநாள் அன்று தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் போக மிச்ச உணவு யார்கிட்ட இருக்குது அவங்க எல்லாருமே கொடுக்கணும். இவ்வளவு பணம் இருந்தால் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாள் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம குடும்பத்துக்கு உணவு இருக்குதா, இது போக மிச்சமா நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு வசதி இருந்தாவே ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம கொடுக்கணும். இதை நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, சில நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும். ஜக்காத்துல் ஃபித்ரை பல இடங்கள்ல இருந்து பெறுகிறார்கள். பல இடங்கள்ல இருந்து 2 இடத்துல இருந்து 3 இடத்துல இருந்து ஜக்காத்துல் ஃபித்ர் வருது. ஆனா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டான ஜக்காத்துல் ஃபித்ர் அவங்களுக்கு சேர்ந்துருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜக்காத்துல் ஃபித்ர் நம்ம வாங்க தானே செய்யறோம், யார் தந்தாலும் வாங்கிக்கலாம், நம்ம கொடுக்கறது நம்ம மீது கடமை கிடையாது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அது தப்பு. அது அன்னைக்கு உணவு போக மிச்சம் இருந்தாவே ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். அதுபோல அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை யார் பெறுவது? இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கக்கூடியவங்க சில பேர் கூட இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை மீது ஆசை வைக்கிறார்கள் என்றால் அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்ல நிலைமையில ரசூலுல்லாஹ் சொன்ன அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா ஜக்காத்துல் ஃபித்ரை வாங்கிக்கோங்க. எப்படி சொல்றாங்க? அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஓரளவிற்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த நிலைமையை, அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய நேரம், முடியக்கூடிய நேரத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்க. தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடணும். எப்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது அதை நமக்கு சொல்லி தரல. சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெருநாள் பிறையை பார்த்ததுக்கு பின்னாடி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஏற்புடைய ஆதாரங்கள் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்துல நபித்தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா, வகானு யுஅதூன கபலல் ஃபித்ரி பியௌமின் அவ் யௌமைனி, ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னாடியே ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற தகவல் நம்ம பார்க்க ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே. அதனால பிறை தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ரை எப்பனாலும் ரமலான்ல எப்பனாலும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். அதோடைய கடைசி நேரம் எது? தொழுகைக்கு முன்னாடியே அதை கொடுத்து முடிச்சிடணும். இதை தனியா கொடுக்கறது சிறந்ததா அல்லது கூட்டாக சேர்ந்து கொடுப்பது சிறந்ததா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜக்காத்துல் ஃபித்ரை எல்லாத்தையும் அவங்க சேகரிச்சு அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதுதான் சிறந்தது. இதே வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா அது குற்றம் கிடையாது. சிறந்த செயல் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஜக்காத்துல் ஃபித்ரை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவங்க வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதனால நம்ம பகுதிகளில் அந்த மாதிரி கூட்டு ஃபித்ரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்பது மிக மிக சிறந்தது. இறுதியாக ஒரு சின்ன ஒரு செய்தி, 6 நோன்பு. ஏன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த ரமலான் மாத நோன்பையும் நோற்றுவிட்டு அதற்கடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பையும் நோற்பாதோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற கூலியை அவர் பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ரமலான் மாதத்தை முடிச்சதுக்கு பின்னாடி அந்த 6 நோன்பு விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த 6 நோன்பு விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய இன்னொரு பிழை என்ன அப்படின்னா, நிறைய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 6 நம்ம ஷவ்வால் அதாவது ரமலான் முடிஞ்ச கையோட 6 நோன்பையும் தொடரா வச்சு முடிச்சிடணும், இதுதான் சுன்னத்து, இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அந்த ஹதீஸுடைய வாசகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருநாளை முடிச்சுட்டு ஷவ்வால் மாதத்துல அந்த ஒரு மாசத்துக்குள்ள 6 நோன்பை வச்சு முடிச்சிடணும். தொடரா வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் விட்டு விட்டு வச்சாலும் பிரச்சனை இல்லை. பெருநாள் முடிச்சு நமக்கு 4-5 நாள் வேலை இருக்குது, ஒரு 4-5 நாள் கழிச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா சில அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, பெருநாள் முடிச்சு அடுத்து தொடர்ச்சியா 6 நோன்பு வச்சாதான் அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறானது. அதுக்கு மார்க் அடிப்படையில குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஆதாரங்கள் இல்லை. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல நமக்கு எப்ப தோதுபடுதோ இன்ஷா அல்லாஹ் அந்த 6 நோன்பையும் நம்ம வச்சிடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.